நடுவர் அவர்களே, இன்னைக்கு இப்ப என்ன பிரச்சனை? பிரச்சனை வீட்லயா நாட்டிலையா? இன்னைக்கு வீட்டில் மிகப்பெரிய பிரச்சனை, அதுவும் பிக் பாஸ் வீட்டில் இருக்குது பாருங்க பிரச்சனை. அது சொல்ல முடியாத பிரச்சனை. அவுட் ஆகாத சரவணன் ஏன் வெளியே போனா, அவுட் ஆன வனிதா திரும்பி ஏன் உள்ள வந்தாங்கிற பிரச்சனையை தீர்க்க முடியாம நாங்க இருக்கிறோம். அதை விட பெரிய பிரச்சனை கஸ்தூரி எதுக்கு வந்துச்சு? தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு வீட்டில். அவன் வீட்டில் இருக்க அவங்க சித்தப்பமையன் கஸ்தூரி ஓடி போயிடுச்சு அவனையோ கூட்டிக்கிட்டு. அதை பற்றி கவலைப்படல, கஸ்தூரி ஏன் இதுக்கு வந்திருக்கு அப்படின்னு உட்காந்து 10 பேர் 3/4 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கான். இது ஒரு பிரச்சனை. அதாவது காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு ஒரு பழமொழி. இதுவரைக்கும் எனக்கு அர்த்தம் தெரியாமல் இருந்தது. இந்திரா கல்யாணத்து வரைக்கும் நான் அழகா இருக்கிறேன் வெள்ளையா இருக்கிறேன்னு அவங்க அம்மா சொன்னாங்கன்னு நம்புனாங்க பாருங்க. இதுதான் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையே. உண்மையை சொல்லாம குழந்தைகளை வளர்த்துறது தான் பிரச்சனைங்கிறது தான் எங்களுடைய வாதமே. அண்ணன் முருகண்ணன் நல்ல பேச்சாளரோ இல்லையா, உண்மையாவே நல்ல வாத்தியார். ஏன்னா அவர்கிட்ட படிக்கிற பையனுக்கு அவங்க பேரண்ட்ஸ் வந்து சொன்னதை ஒப்புக்கொண்டாரு பாருங்க. அவங்க அப்பா வந்து சொன்னாரமா எப்படியோ நல்லா படிக்க வச்சு டாக்டர் ஆயினாப்லையாம். அவங்க தாத்தா வந்து சொன்னாரமா எப்படியோ படிக்க வச்சு கலெக்டர் ஆயிருந்தாப்லையாம். அவங்க அண்ணன் வந்து சொன்னாராமா எப்படியோ படிக்க வச்சு இன்ஜினியர் ஆயிருந்தாராம். கடைசியில் அவன் ரோட்ல கிறுக்கு பிடிச்சிட்டு சுத்துனாப்லையா. இது எந்த வாத்தியாருமே எந்த சமூகம் பண்ணல. ஒரு வீட்டில் தான் ஒரு குழந்தைய நீ அதையப்படி இதையப்படின்னு சொல்லி ரோட்டுல கிறுக்கு பிடிச்சு அலைய வச்சிருக்குதுன்னு சொன்னா, ரோட்ல அலையிறவங்க கிறுக்கு இல்ல, அந்த நல்ல மனுஷனை கிறுக்கு பிடிக்க வச்சது வீட்டில் இருக்கிற இந்த கிறுக்குகள் தாங்கிறது தான் என்னுடைய வாதம். தான் குழந்தை 6 மணிக்கு மேல எங்க போனேன்னு கேட்க முடியாதா? தான் புள்ள செல்போன் நோண்டுது, என் பையன் பேச்சவே கேட்கறது இல்லை, எதிர்த்து பேசுற. ஏன் பேசுறான்? ஏன் உன் புள்ள செல்போன் பண்ணுது? ஏன் பெட்ஷீட் குள்ள லைட் எரியுது? ஏன் உன் பையன் கிரிக்கெட் ஆடுறேன்னு சொல்லி போட்டு எங்கேயோ போயிட்டு நைட் 11 மணிக்கு வர்றான்? ஒரு முறை தண்டிக்க முடியாதா தாய் தகப்பன்? தண்டித்தால் இந்த பிரச்சனைகள், மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் குடும்பத்திலேயே சரி கட்டினால் இந்த நாட்டில் பிரச்சனைகள் வராது. ஏன்னா நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம குழந்தைக்கு வேணும், நம்ம சந்ததிக்கு வேணும், நம்ம நல்லா இருக்கோன்னு பணம் பணம் பணம்னு தேடி ஓடுறோம். நீ யாருக்கு பணத்தை தேடி தேடி ஓடுகிறாய் என்பதை மறந்து விடாதே மனிதா. அந்த குழந்தைகளுக்காகவாவது நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அந்த குழந்தையே கெட்டதுக்கு அப்புறம் நீ யாருக்கடா பணம் சம்பாதிக்க போற? குடும்பத்தில் வர்ற டார்ச்சர் இருக்கு பாருங்க. எங்க போறீங்கன்னு கேட்டா இன்னைக்கு நான் சொன்ன பட்டிமன்றத்துக்கு பேச போறேன், எங்க போறேன்னு கேட்கறே. இது நியாயமான? ஆமா, உனக்கு என்ன தெரியும்னு பட்டிமன்றத்துல எல்லாம் கூப்பிடுறாங்க. நான் சொன்னேன் எனக்கு என்ன தெரியும்னு அவங்களுக்கு தெரியாது, அதனால தாண்டி கூப்பிட்டுருக்குறாங்க. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுதுண்ணா, என்னோட உனக்கும் ஒன்றும் தெரியாது, உன்னை கூப்பிடுறவங்களுக்கும் ஒன்றும் தெரியாதுன்ட்டாப்ல. நடுவர்களே, பயப்படாதீங்க. குடும்பத்தில் இதுதான் டார்ச்சரு. யோசிச்சு பாருங்க. சார், முதியோர் இல்லம் இருக்கு, குழந்தை காப்பகம் இருக்கு. நாட்டில் இது பெரிய பிரச்சனை தானே. எல்லாருமா மைக் அடிச்சு நான் பேசுறோம், முதியோர்களை எல்லாம் நம்ம வச்சுக்கணும், குழந்தைகள் எல்லாம் அனாதையாக்க கூடாது பேசுறோம் இல்ல. இது எங்க இருந்து வருது? யோசிச்சு பாருங்கள். குழந்தை காப்பகம் எப்படி வந்தது? முதியோர் இல்லம் எப்படி வந்தது? ஏழை கீரை வித்தாத்தா சோறு, அந்த குழந்தைக்கும் கால் ஊனம். அந்த அம்மா சொல்ற நீ பெரிய ஆள் ஆகணும், எப்படியாவது வளரணும் சாமிங்கிறா. அந்த குழந்தை சொல்லுது என்னால எப்படிமா முடியும், நான் குறையோட இருக்கிறேன், எப்படி என்னால மேல வர முடியும்னு சொல்லுது. அந்த கீரைக்காரி கீரை வாங்கிட்டு வந்து காஞ்சிருச்சு, கீரை கட்டு எள்ளு மட்டும் இருக்கு. பையன்கிட்ட சொல்றான் 10 நாள் கழிச்சு வாசாமி உன்னால முடியுமா முடியாதான்னு நான் சொல்றேங்கிறான். அந்த எள்ளு இருக்குது பாருங்க, காஞ்ச எல்லை மண்ணை தோண்டி எல்லை போட்டுட்டான். 10 நாள் கழிச்சு பையன் வரான். இந்த தாய் சொன்னா, சாமி 5 கிராம் எள்ளு இருக்கு பாரு, அந்த 5 கிராம் எள்ளு இந்த மண்ணுக்குள்ள போட்ட 5 கிராம் எள்ளு 5 கிலோ மண்ணை புலந்துட்டு மேல வந்திருக்கு பாத்தியா, எள்ளுனால முடியுது, உன்னால முடியாதாடா அப்படின்னு சொல்லியிருக்க. அந்த தாயினுடைய பேச்சை கேட்ட அந்த சிறுவன் யார் தெரியுமா? 2016 T42 கேட்டகரியில ஹை ஜம்ப்ல பாரா ஒலிம்பிக்ல இந்தியாவுக்காக தங்க பதக்கம் வென்றானே மாரியப்பன், அந்த மாணவனுடைய தாய் தான் சொன்ன வார்த்தை. ஒரு குடும்பம் சாதாரணவனை கூட சாதனையாளாக்கும். ஆனால் இன்னைக்கு மந்திரி பசங்க, பெரிய பெரிய இதில் இருக்கிற பசங்க பொள்ளாச்சியில அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்கன்னா நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். யார் வளர்க்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல, எப்படி வளர்க்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். வளர்ப்பு குடும்பத்திலிருந்து தொடங்குகிறது. ஆக நாட்டில் வருகின்ற பிரச்சனைகளுக்கு காரணம் சமுதாயம் அல்ல,
குடும்பமே என்று சொல்லி வியக்க வைத்த ரசிகர்களை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.